அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலை பார்த்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் மன மகிழ்ச்சியும் மன சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நண்பர்களை வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுந்து சந்திரன். இந்த சனி பயிற்சியோட ஒரு பலாபலனையும் உங்கள் ராசிக்கு உண்டான ஒரு பலனையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். 29/3/2025 சனிக்கிழமை அன்று சனி பகவான் பயிற்சியாகிறார். எங்க பயிற்சியாகிறார் அப்படின்னு பார்த்தா, ராசியில் 12 ராசிகள், 12 ராசிகளிலும் கும்பராசியில் சனி பகவான் இப்ப சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக இவர் பயிற்சியாகக்கூடிய ராசி மீனராசி, 12வது ராசியாக வரக்கூடியது மீனராசி. அப்ப அந்த மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சியாக போகிறார். வரக்கூடிய 29/3/2025 சனிக்கிழமை அன்று இரவு 9:44 சனி பகவான் மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த சஞ்சார காலங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதுதான் இன்றைய ஒரு சனி பயிற்சி பலன். மகர ராசிக்காரங்களுக்கு சனி அதிபதியா வரக்கூடியவர். மகர ராசிக்கு தான் சனி அதிபதியா வர்றாரு. அவர் தான் இந்த ராசிக்கு உண்டான அதிபதியும் அவர் தான். கும்பராசிக்கு அவர் தான் அதிபதி. இப்ப தன்னோட சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டுக்கு போறாரு. ஏன்னா இப்ப 5 ஆண்டுகளாக தன்னோட சொந்த வீட்டில் இருந்தார் சனி பகவான். அதனால தொழிலாளிகளுக்கெல்லாம் சம்பள உயர்வு, ஊதியம், தொழில்நிலை, தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு உழைப்பவருக்கு ஊதியம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் தொழிலாளிக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துச்சு. தொழில் செய்யற அனைவருக்குமே நல்ல ஒரு ஊதியத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்துச்சு. ஆனா முதலாளிக்கெல்லாம் லாபம் கிடைச்சதான்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா இது இப்ப எல்லாத்துக்கும் ஒரு சம்பளம்லாம் ஏறிடுச்சு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப 5 ஆண்டுகள்ல நல்ல உயர்வான சம்பளம் தான். அதாவது நல்ல வேலையில இருக்கிறவங்களும் சரி, கீழ்ப்படியில் வேலையில் இருக்கிறவங்களும் சரி, அன்னைக்கெல்லாம் ஒரு சின்ன வேலையில் இருக்கிறவங்கள கூட ஒரு சம்பளம் கம்மியா இருந்துச்சு. இப்ப இந்த 5 ஆண்டு காலம் நல்ல உயர்வா இருந்தது. கூலி தொழிலாளிகள் உயர்வடைந்திருக்கார்கள் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா கூலி தொழிலாளிகள் உயர்வடைந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும். பணக்காரங்களே முன்னேறிட்டு இருந்தா நாங்களே எப்ப முன்னேறது அப்படிங்கிற மாதிரி சனி பகவானோட நிலைப்பாடு. ஏன்னா அந்த நிலைப்பாட்டை இப்ப சனி பகவான் தன்னோட சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டுக்கு போறார். எந்த வீட்டுக்கு போறாரு? மீனத்துக்கு போறார். மீனங்கிறது குருவோட வீடுங்க. அந்த வீடு சனிக்கு நட்பு தான், பகை கிடையாது. அப்ப மகர ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போவது இவங்களுக்கு இந்த குடும்ப சனியிலிருந்து விலகி சனி பகவான், அதாவது விரைச்சனி இருந்துச்சு, ஜென்மச்சனி இருந்துச்சு, குடும்பச்சனி 7.5 ஆண்டு காலங்களும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க மகர ராசிக்காரர்கள். இந்த 7.5 ஆண்டு முடிஞ்சு 7.5 முடிஞ்சு ஒரு வழியா நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2025, 26ஆம் ஆண்டு, 27ஆம் ஆண்டும் கூட எடுத்துக்கலாம். இந்த 3 ஆண்டுகள் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி பயன்படுத்துவது? 3ஆம் இடம் முயற்சி, தன்னம்பிக்கை, தைரியம். ஒரு மனிதனுக்கு முயற்சி வேணும், தன்னம்பிக்கை வேணும், தைரியம் வேணும். இது இருந்துட்டாவே அவங்களுக்கு அனைத்துமே வெற்றி தான் அப்படிங்கிற தன்மை. இவங்களுக்கு இதெல்லாம் பலம். 3ல சனி வந்தா பலமானதுங்க. பலத்தையும் கொடுக்குங்க, பலனையும் கொடுக்குங்க அப்படிங்கிற தன்மை. இப்ப மகர ராசிக்காரங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு சனி பயிற்சி ஆகுதுன்னு வச்சுங்களேன். அந்த ஸ்தானத்துக்கு போறார். அடுத்த வீட்டுக்கு போனாலும் சனி அவரோட தன்மையை உணர்ந்து செயல்படுவார்னு வச்சுங்களேன். எப்பவுமே உள்ளூர்ல மாடு விலை போகாதான், வெளியூருக்கு போனா விலை போகுமா. அது மாதிரி உள்ளூர்ல இருக்கிற பிழைக்க தெரியாது, வெளியூருக்கு போனா பிழைச்சுக்குவான் அப்படிங்கிற தன்மை. உள்ளூர்ல விலை போகாத மாடு வெளியூர்ல விலை போகும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு வாடகை வீட்டில் தங்கக்கூடிய அமைப்பை இப்ப உருவாக்கிட்டார் இந்த காலகட்டங்கள். இது நல்லதான்னு பார்த்தா மிகப்பெரிய நல்லது. யோகம் 3ஆம் இடத்தில் தன்ராசிக்கு 3ல் போய் சனி பகவான் இருப்பது நல்ல ஒரு பலத்தையும் பலனையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அதே மாதிரி சனி பகவானோட ஒரு பார்வை, மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவானோட பார்வை, இந்த ராசி அதிபதி தன் சார்ந்துக்கு 3ல் போய் இருந்தாலும் தன்னோட முயற்சியை கொண்டு வெற்றி பெறுவார்கள் என்பது எல்லளவும் சந்தேகம் இல்லை. மகர ராசிக்காரங்க இவங்களோட பார்வை பாருங்க, தன் ஸ்தானத்துக்கு, அதாவது இருக்கிற ஸ்தானத்துக்கு 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடங்கிறது குலதெய்வத்தை வழிபாடு செய்வது சிறப்பு. தன்னோட குழந்தைங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பது சிறப்பு. குழந்தைங்களுக்கு தேவையானதுன்னா அவங்களுக்கு ஒரு கல்விக்கு, ஒரு படிக்க வைக்கிறதுக்கு, இல்ல அவங்க ஒரு கல்யாணம் செய்வது, இந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும்னு வச்சுங்களேன். அது எல்லாரும் சந்தேகம் இல்லை. அடுத்ததாக குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும். யோகம், இந்த ராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான யோகத்தை கொடுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு. இது எல்லளவு சந்தேகம் இல்லைங்க.
அடுத்த ராசி அடுத்ததாக பார்க்கக்கூடியது அவர் எதை பார்க்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களோட பாக்கியத்தை, அதாவது மகர ராசிக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தா புதன் பகவானோட வீடு கன்னி ராசி தான் பாக்கியம். அந்த வீட்டை 7ஆம் பார்வை சனி பகவான் பார்க்கறது பாக்கியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை, பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கக்கூடிய தன்மை. சனி பார்த்தா எப்படிங்க பாக்கியம் கிடைக்கும், சனி பார்த்தா கெடுதல்னு சொல்றீங்க, எப்படிங்க பாக்கியம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அதாவது சனிக்கு ஒரு நட்பான வீடுங்க புதனோட வீடுங்க. அதாவது நட்பான வீட்டை பார்க்கும்போது சனி ஒண்ணும் பண்ண மாட்டாருங்க, பகையான வீட்டை பார்க்கும்போது பிரச்சனை கொடுப்பாரு. அதே மாதிரி பாக்கியம் தெய்வ அனுகூலம் இடத்தை சனி பார்க்கும்போது தெய்வ அனுகூலத்தை இவங்க செய்ய செய்ய, குலதெய்வ வழிபாடு செய்ய செய்ய, இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்ய செய்ய, அந்த குலதெய்வத்துக்கு ஒரு நேர்த்திக்கடன் செய்வதும், குலதெய்வத்தை வேண்டி அதுக்கு ஒரு அபிஷேக பொருள் வாங்கி கொடுப்பதும், குலதெய்வத்துக்கு ஒரு எண்ணெய் வாங்கி கொடுத்து தீபம் போடுவதும், இல்ல இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு அந்த கோயில தீபத்தை ஏற்றி வைப்பதும், அந்த கோயில தீபத்தை ஏற்றி வழிபாடுவதும், அந்த கோயிலுக்கு எண்ணெய் தானம் செய்வதும், அதாவது நல்லெண்ணெய் தானம் கொடுப்பதும் மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தையும் அடையக்கூடுங்க. இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சனியோட பார்வை எந்த ஒரு தீங்கும் செய்யாதுங்க. அடுத்தது சனி 12ஆம் இடத்தை பார்க்கிறார், விரயஸ்தானத்தை. 10ஆம் பார்வையை கர்ம பார்வையை பார்க்கிறார். இந்த கர்ம பார்வைங்கிறது எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு ஏன்னா 10ஆம் இடங்கிறது ஜீவனத்தை குறிக்கக்கூடிய இடம், அதாவது கர்மாவின் பலனை பொருத்தக்கூடிய இடம். ஆனா இவருக்கு விரயஸ்தானத்தை பார்க்கிறாரே, மகர ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம். அப்ப சனி பகவான் விரயஸ்தானத்தை பார்க்க விரயத்தை குறைப்பாருங்க. விரயம் அதிகம் இல்லைங்க உங்களுக்கு, இவ்வளவு நாள் நீங்க விரயம் செஞ்சுட்டீங்க, இனிமே உங்களுக்கு விரயம் கிடையாதுன்னு சொல்றாரு சனி பகவான். ஏன்னா சனி பகவான் அங்க இருக்கும் போது அதை செய்வாரு, பார்க்கும்போது அதை குறைப்பார். அப்ப விரயத்தை அறவே குறைக்கிறார் அப்படிங்கன்னு எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு சயான சுகத்தையும் சனி பகவான் கொடுப்பாரு, விரயத்தையும் குறைப்பாரு. 12ஆம் இடங்கிறது ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுப்பாரு என்பது எல்லளவு சந்தேகம் இல்லை. அப்ப மகர ராசிக்காரங்கள் இதெல்லாம் நீங்க இந்த நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில இது குழப்பமா இருந்தா கூட கொஞ்சம் தெளிவு பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டுது. அடுத்ததாக உங்களுக்கு என்ன வழிபாடுவது சிறப்புன்னு சொன்னா அது குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு சிறப்பை தருங்க. குலதெய்வத்தை வழிபட உங்களுக்கு பாக்கியங்கள் கைகூடும் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது மகர ராசிக்காரங்கள் உழைப்பால் முன்னேறக்கூடிய ஒரு ராசிங்க. தன் வேர்வை சிந்தாம பணத்தை வாங்க முடியாது, சொகுசா இருந்துட்டுல பணம் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும். 7ஆம் இடம் உங்களோட நண்பர்கள் சொல்லணும் மனைவிங்கிற சொல்லக்கூடிய இடம். மனைவி ஸ்தானம் போய் 5ல் உச்சம் இருக்கிறது. அப்ப மகர ராசிக்காரங்கள் தன்னோட மனைவி கேட்காம, மனைவி கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம எது செஞ்சாலும் சிறப்பு இருக்காதுங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல சந்திர பகவான் 7ஆம் அதிபதி உச்சம் இருக்கிறார். தன் ஆள் மனசுல இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா மனைவி தாங்க. அப்ப மனைவியோட ஒரு ஆலோசனையும் அறிவுரையும் கேட்டாங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, மிகப்பெரிய ஒரு எழுச்சி, வாழ்க்கையில் முன்னேற்றம், தங்குதடை இல்லாம எல்லாமே நல்லபடியா நடக்குறதுக்கு மனைவியோட ஆலோசனை மிக முக்கியங்க. எல்லாத்துக்கும் முக்கியமா இருந்தாலும் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு கேட்டேன். ஏன்னா 7ஆம் அதிபதி சந்திர பகவான், அவர் 5ல் உச்சம் பெறுகிறார். சனி அந்த பார்வையை பார்க்கிறார். அப்ப அவங்களால நமக்கு இடையூறு வரும், அவங்க கேட்டு செஞ்சுட்டா எந்த இடையூறும் கிடையாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அதுக்கடுத்து உங்கள் சகோதரன் சகோதரி அந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் சகோதரன் சகோதரிக்கெல்லாம் திருமணம் இல்லாம இருக்குதோ, திருமணம் தாமதமாகிட்டு இருக்குதோ, இல்ல திருமணமே நடக்க முடியலைங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அனுகூலமான ஒரு காலகட்டங்கள். ஏன்னா சகோதர ஸ்தானத்திலும் சகோதர ஸ்தானத்துக்கு உண்டான தன்மையில் சனி பகவான் போய் அங்க அமர்றார். அப்ப அந்த கர்மக்காரன் அங்க போய் அமரும் போது கர்மாவின் பலனை அவர் 100% கொடுக்கறதுக்கு இருக்கும். அப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்காதவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, வேலை இல்லை, ஒரு முயற்சி எடுத்து தடை, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கெல்லாம் ஒரு தடை தாமதம் இல்லாம திருமணம் இல்லாதவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலத்தில் திருமணம் நடக்கக்கூடிய தன்மை, வாழ்க்கையில் ஒரு முன்னேறக்கூடிய தன்மை, வெற்றி அடையக்கூடிய தன்மையும் தன்னோட முயற்சியை கொண்டு முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டமாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் தன் முயற்சியே வெற்றியாகும். வெற்றிக்கு முயற்சி தேவை அப்படின்னு வெற்றி இந்த முயற்சி இருந்தால்தான் வெற்றி, முயற்சி இல்லைன்னா வெற்றி இல்லை. அப்ப மகர ராசிக்கு எவ்வளவு நாள் முயற்சி செஞ்சு எனக்கு வெற்றி இல்லையே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இனிமே செய்யக்கூடிய முயற்சிக்கு வெற்றி பலமா அந்த கிரகம் உங்களோட ராசி அதிபதியே போய் 3ல் இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டான சகோதர சகோதரிக்கு ஒரு திருமணத்தை அமைப்பு கொடுப்பதும், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தியதும், உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பையும் உருவாக்கி கொடுப்பார் என்பது எல்லளவு சந்தேகமான நண்பர்கள். மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இருக்கும், முயற்சிக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இனிமேல் வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்
யோகமான ஒரு காலகட்டத்தை நீங்க அடைவீர்கள். அந்த யோகத்தை அனுபவிப்பீர்கள். அதோட கருத்து பலாபலன் என்ன நீங்க அனுபவிச்சீங்க அப்படிங்கிறதை இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க உங்களோட கருத்தையும் பதிவிடுங்க. மறக்காம நீங்க பதிவிடும் போது உங்களுக்கு உண்டான ஒரு கருத்தையும் எனக்கு தெரிஞ்ச முறையில் உங்களுக்கு பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.